அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு முழு மாதிரி தேர்வாக பாட்டு வரோம். இந்த தேர்வு 20 இது கடைசி தேர்வாக பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து 2000 கேள்விகள் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதில் நான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் அதாவது தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் இதை 20 வீடியோ பதிவுகளும் வரிசையாக இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பாருங்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இவ்வரிக்குரியவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இவ்வரிக்குரியவர் பாரதிதாசன் ஆவார். அடுத்த ஒன்று பொறுத்துக. விரிச்சி அப்படின்னா என்ன? விரிச்சி நற்செயல், நேமி சக்கரம், கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், சுவல்னா தோல். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இப்பாடலின் ஆசிரியர் யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்ற பாடலின் ஆசிரியர் குட புலவியனார் என்பது சரி. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இந்த நூலும் பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. இது நம்ம பார்த்ததுதான். கொண்டல் கிழக்கு, தென்றல் அப்படின்னா தெற்கு, வாடை வடக்கு, கோடை மேற்கு. ஆப்ஷன் பி சரியான விடை. இதில் தென்றல் தெற்கு, வாடை வடக்குங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவோம். கோடை அப்படின்னா மேற்கு, கொண்டல்னா கிழக்கு. இதை ரெண்டே ஞாபகம் வச்சா இதை கொடுத்தாவே நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். தென்றல் தெற்கு, வாடை வடக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க ரைமிங்கா. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. சிறப்பு பெயர் ஆசிரியர். இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். மருள்நீக்கியார் திருநாவுக்கரசர், தத்துவ கவிஞர் திருமூலர், ஆசுகவி காலமேக புலவர், தென்னகத்தின் காந்தி நா காமராசர் என்பது தவறான ஒன்று. பொறுத்துக. நூல் அதனை தொகுத்தவர். ஐங்குறுநூறு இது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஐங்குறுநூறு கூடலூர் கிழார், கலித்தொகை நல்லந்துவனார், குறுந்தொகை பூரிக்கோ, அகநானூறு உருத்திர சன்மர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. நூல் நூலாசிரியர். இதில் இனிவை 40 பூதஞ்சேத்தனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முல்லையார், பழமொழி முன்றுரை அறையினார், திணைமொழி 50 மாறன் பொறையினார். இதற்கு ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்க. மான்னா இதில் விலங்கை குறிக்கும் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. நூல் நூறாசிரியர். இதில் எது அதாவது சூலா தோலா, இதை நம்ம ரைமிங்க நம்ம பார்த்துருக்கோம். சூளாமணிக்கு சூலா தோலாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சூளாமணி தோளாமொழி தேவர் சரி. திருவாசகம் மாணிக்க வாசகம், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாத புத்தனார். இதில் எதுவும் இல்லை, எல்லாம் அனைத்தும் சரி. எதுவும் இல்லை என்பது சரி. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவியில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்துல் ரகுமான் ஆவார். அரும்புதல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அரும்புதல் இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மெலிதல் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. இதில் இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை சரி. முக்கொடி புலி வில் மீன் கொடிகள், முக்குழல் கொன்றை ஆம்பல் முல்லை, ஐம்பெருங்காப்பியம். இதில் சூளாமணி வராது. இது தவறான ஒன்றாகும். சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சூளாமணி என்பது தவறான ஒன்று. பொருந்தாததை தேர்க. நூல் தொகுப்பித்தவர். இதில் நற்றினை பாண்டியன் மாறன் வழுதி, ஐங்குறுநூறு இரும்புரை, அகநானூறு பாண்டியன் உக்கிரப்பெருவெளி, சைவ திருமுறை தொகுத்தவர் திருமூலர் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்க. நூல் ஆசிரியர். இதற்கு சரியானது பாருங்க. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் என்பது சரி. அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படை முடத்தாம கண்ணியர் தவறு. சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் சரி. பட்டினப்பாலை பெருங்கௌசிகனார் என்பது தவறு. முல்லைப்பாட்டு நப்பூதினார். அப்போ ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் என்பது சரியான ஒன்று.
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவரை பாராட்டியவர் பாரதியார் என்பது சரியான விடை. சரியானதை தேர்க. இதுல சரியானது குறிஞ்சிக்கு குளிர்காலம் முன்பனிக்காலம், முல்லைக்கு கார்காலம், பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனி. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். வைகைக்குரிய கால நேரம் என்ன? வைகரை பொழுதுக்குரிய கால நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் 2 மணி வரை என்பது தப்பா சொல்றேன். அதாவது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை என்பதுதான் சரியான விடை. அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்க. இதுல சிறு பொழுதுல பார்த்தீங்கன்னா மருதம், நண்பகல் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ்கண்டவற்றுள் குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருள்களில் தவறானதை தேர்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள்களில் தவறானது. இதுல உணவு, மலைநெல், திணை சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் தேனெடுத்தல், கிழங்ககழ்தல் சரி. நீர் அருவி நீர், காட்டாறு. பூ குறிஞ்சி, குரவம். இது 2, 4 தவறான ஒன்றாகும். குறிஞ்சி நிலத்திற்கு தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதில் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் என்பது சரி. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? அவர் பாரதியார் என்பது சரியான விடை. எந்தமிழ் நா என்பதை பிரித்து எழுதுக. இதுல நம்ம எப்படி பிரிப்போம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்பது சரியான விடை. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா என்ன வினா? இதற்கு கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான விடை. இங்கு நகரப் பேருந்து நிற்குமா? இது எவ்வினாவை குறிக்கிறது? இது பார்த்தீங்கன்னா அரியா வினாவை குறிக்கிறது என்பது சரி. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஆப்ஷன்ல பாருங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பது சரியான விடையாகும். விழித்து எழும் கூட்டல் விழித்து கூட்டல் எழும் என்பதை சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? விழித்தெழும் என்பது சரி. பெயர் சொல்லின் வகையை தேர்க. இனிமை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு பெயரை குறிப்பதாகும். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. இதுல எது பார்த்தீங்கன்னா தவறுன்னு பார்த்தீங்கன்னா கோழி கூவும் என்பது தவறான ஒன்றாகும். இதுல கூகை குளரும், ஆந்தை அலரும், புறா குணுகும் என்பது சரி. கோழி கூவும் என்பது ஆப்ஷன் டி மட்டும் சரியான விடையாகும். சரியானதை தேர்க. பொருட்பெயர் நாற்காலி, புத்தகம். காலப்பெயர் மாலை, இரவு. சினைப்பெயர் முகம், கை. இதுல அனைத்தும் சரியான ஒன்று. பொருந்தாத வினை மரபை கண்டறிக. இதுல பொருந்தாத வினை மரபுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடித்தார் என்பது சரியான விடையாகும். பொருத்துக. அடுத்தது மரளி. மரளினா காலன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூறு புதர், அறுவர் தமிழர், முளைனா மலைக்குகை. ஆப்ஷன் பி தான் சரி. ஏ கொடுத்துனா ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. செய்வினை கவிதா உரைப்படித்தால். செய்தி தொடர் இது நாற்காலி. செயப்பாட்டு வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இதுல பார்த்தீங்கன்னா இது நாற்காலி என்பது ஆப்ஷன் ஏ 2 மற்றும் தவறான ஒன்று. படி என்னும் வேர்ச்சொல்லிற்கு எதிர்மறை வினைமுற்றை தேர்க. இதற்கு எதிர்மறை வினைமுற்றுங்கிறப்பவே படித்திலன் என்பது சரியான ஒன்று. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழையற்ற தொடர் இசைத்தமிழில் வழி, நாடகத் தமிழிற்கு இயக்கமில்லை என்பது சரியான விடை. கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள இணை மோனையை தேர்க. மோனை கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வரும். கடிந்த கடிந்தொரார் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரில் பொருந்தாததை தேர்க. இதுல பொருந்தாதது பிறவினை தொடர்ல அப்துல் நேற்று வந்தான் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கூற்றுகளை ஆராய்க. பழமொழி 400.
இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். இவரது காலம் 3ஆம் நூற்றாண்டு. பௌத்த சமயத்தை சார்ந்தவர். இதுல 2, 3 இந்த 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். காவிடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் என்பது சரியான விடை. மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை திருச்சாளல் என்பது சரி. திருமந்திரம் 12 திருமுறைகளுள் எத்தனையாவதாக வைக்கப்பட்டுள்ளது? திருமந்திரம் திருமூலர் இயற்றியது 10ஆம் திருமுறை என்பது சரி. தவறான கூற்றை தேர்க. கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழக்கு யோவான். கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். வீரமாமுனிவர் திருமுழுக்கு யோவானுக்கு இட்ட பெயர் அருளப்பன் என்பது தவறு. இஸ்மத் சந்நியாசி என்றால் தூய துறவி என்று பொருள். இதற்கு ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் மு கு ஜெகநாதர் ஆவார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சச்சிதானந்தன் என்பது சரி. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கினியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவி என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. தமிழோவியம் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஜெகதீசன். வணக்கம் வள்ளுவ நூலிற்கு சாகித்ய அகாதமி விருது 2004 வழங்கப்பட்டது. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்றது நன்னூல். இதில் 4 தவறு. ஆப்ஷனில் பாருங்க 1, 2, 3 சரியான கூற்றாகும். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? எங்குன்னா மாமல்லபுரம் என்பது சரியான விடை. குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடந்த இடம் மற்றும் அந்த சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டை தேர்க. எதிர்ப்பு மாநாடு கமிதியில நீக்கப்பட்ட ஆண்டு 1948ஆம் ஆண்டாகும். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் பாரதிதாசன் என்பது சரியான விடை. சரியான வரிசையை காண்க. இதுல நம்ம அம்புக்குறி போட்டு தமிழ், தமிழா, திராவிடா அப்படின்னு பார்த்துருப்போம். இதுல சரியான வரிசைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தமிழா, தமிழா, ட்ராமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்பது சரியான வரிசையாகும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறியவர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பது சரியான விடை. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்னும் அடிகளை பாடியவர் பாரதிதாசன். யாரை பற்றி அப்படின்னு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. பெரியார் பற்றி என்பது சரியான விடை. பூட்கையிலோன் யாக்கை போல என்னும் அடிகளை ஆலத்தூர் கிழார் எந்நூலில் பாடியுள்ளார். அந்த நூல் புறநானூறு என்பது சரி. பூவாது காய்க்கும் மரம் உள எனும் சிறுபஞ்ச மூலம் பாடலின் அணி எந்த அணி? பூவாது காய்க்கும் மரம் உள. எடுத்துக்காட்டு உவமை அணி என்பது சரியான விடை. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இதில் அப்படியே ஆப்ஷன் பாருங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். குறிக்கோள் அப்ஜெக்டிவ். அடுத்தது கல்வெட்டு எபிகிராப். சித்திர எழுத்து பிக்டோகிராப். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். மாடுகள் தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மையை நீக்கி எழுதுக. இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். மாடுகள் தமது தலையை ஆட்டின என்பது சரியான விடை. கூற்று 1 ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஏவல் வினைமுற்று முன்னிலையிலும் வரும். இதுல 2 கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரத்தை தேர்ந்தெடு. இது பார்த்தீங்கன்னா இனியவை கூறல் அதிகாரம் என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. காபற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவராவார். இவர் சேர மன்னன் போரவை கோப்பெரு நெற்கல்லியின் செவிலித்தாயாக விளங்கினார் என்பது தவறு. காபற்பெண்டு பாடிய 2 பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. இதில் ஒரு பாடல் நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ ஒரு ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும் சரியான ஒன்று.
கூற்றுகளை ஆராய்க. நாலடி 400 நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. தவறு. கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இளநாகனார் என்பது சரி. புலால் நாற்றம் உடையதாக கடல் இருப்பதாக அகநானூறு தான் சொல்லு, புறநானூறு என்பது தவறு. இதில் ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 தவறான ஒன்றாகும். தவறான கூற்றை தேர்க. ஆசாரக்கோவை. இதில் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கடிகை என்பது தவறு. 15 கீழ்கணக்கு நூலில் 1, இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இதில் பிறந்த ஊர் கடிகை என்பது தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று, போற்றுதல் அப்படின்னா என்ன? அன்பு எனப்படுவதுனா என்ன? போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் தூது என்பது சரியான விடை. நீரென்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? நீரென்று யாக்கைக்கு கூட புலவையனார் என்பது சரி. சரியான வரிசையில் அமைந்துள்ள குறளை தேர்க. ஆற்றுவார் பசி ஆற்றல் அப்பசியை ஆற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின். இதற்கு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்பது சரியான குறள் வரிசையாகும். சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருள்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது என்ன? அது பொருண்மொழி காஞ்சித்துறை என்பது சரியான விடை. அடுத்தது இலக்கண குறிப்புல பொறுத்துக. கொடுத்தோர் பார்த்தவனே சொல்லிடுவோம். இது பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். மூதூர் பண்புத்தொகை. அடுபோர் வினைத்தொகை. நீரும் நிலமும் என்னும்மை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. விடுபட்ட இடத்தை நிரப்புக. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் விடுபட்ட இடம் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதற்கு உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் பொய்த்தபின் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்பது சரி. அப்பா சொல்ற உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்க. 8 தொகை நூல்களில் 1 கலிப்பா என்னும் பாவகையால் ஆனது 5 பிரிவுகளை உடையது 150 பாடல்களை கொண்டது. அது எந்த நூல்னு 150 பாடல்கள்னாவே கலித்தொகை என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் என்பது சரியான விடை. நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் என்று கூறியவர் யார்? நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் என்றவர் மார்க் அரேலியஸ் என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயகனாக கொண்டு படைக்கப்பட்டது ராவண காவியம். இது 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. இதுல 3 கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். அடுத்தது பொறுத்துக. வாழ்பவன் யாரு? வாழாதவன் யாரு? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. வாழ்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தறிபவன் வாழ்பவன். வாழாதவன் இசை ஒலித்தவன் அவன்தான் வாழாதவன். தோன்றுபவன் புகழ்தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன் மருந்தாகும் மரமானவன் என்பது ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. வாழ்பவன்னா யாரு? ஒத்தறிபவன். வாழாதவன் இசை ஒலித்தவன். தோன்றுபவன் புகழ்தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன். இது 4. அடுத்தது பெரும் பண்புடையவன் யாருன்னா மருந்தாகும் மரமானவன். ஆப்ஷன் டி சரியான விடை. ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கு. அழகிரிசாமி என்பது சரி. களம்புகம் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் அறிஞர் அண்ணா. இதெல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம்.
சோழன் செங்கணனான் 78 கோவில்களை கட்டியிருப்பதாக தம் பதிகம் ஒன்றில் கூறியவர் திருநாவுக்கரசர் என்பது சரி. பிரெஸ்கோ வகை ஓவியங்கள் காணப்படும் இடங்களை தேர்க. அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் 3 இடங்களிலும் பிரெஸ்கோ வகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. நீதி விளக்கும் நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102 வெண்பாக்கள் என்பது சரி. பொறுத்துக. ஓதை அப்படின்னா என்ன? ஓதை ஓசை, அடுத்தது வெறியி அஞ்சி, வாரி வருவாய், கலன்னா அணிகலன். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. முதலாழ்வார்களில் பொருந்தாதவரை தேர்க. நம்ம முதலே பேய், பொய்கை, பூதம், பேய் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதில் நம்மாழ்வார் வந்து முதலாழ்வார்களில் பொருந்தாதவராவார். பின்வருவனவற்றுள் பூமணி அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் இதெல்லாம் பூமணி. அண்ணாடி என்பது சரி. கிழக்கு வாசல் உதயம் என்ற மாத இதழை 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர் உத்தம சோழன். செல்வராஜ் என்பது சரியான விடை. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்னும் செந்தமிழ் அந்தாதியை பாடியவர் யார்? அவர் யாருன்னா து. அரங்கன் என்பது சரி. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் இந்த விருதை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. நல்லிசை பண்புத்தொகை, அடுபோர் வினைத்தொகை, கொடுத்தார் வினையாளனும் பெயர், நீரும் நிலமும் உம்மை தொகை என்பது தவறான ஒன்றாகும். மொழி ஒன்று பிரிந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன என்றவர் எர்னஸ்ட் காசிரர் என்பது சரியான விடையாகும். கோசல நாட்டின் பெருமையை கம்பர் எந்த காண்டத்தில் எடுத்துரைக்கிறார்? அந்த காண்டம் எந்த காண்டம்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டம். மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்னும் திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. கூடா நட்பு என்பது சரியான விடை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருவெக்கா. பொய்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடினார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் மற்றும் உலக புகழ்பெற்ற நூலான புள்ளின் இதழ்கள் என்னும் நூல்களை இயற்றியவர் யார்? அவர் யாருன்னா வால்ட் விட்மன் ஆவார். கூற்றுகளை ஆராய்க. ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம்பெயர்தல் என்று பொருள். சீரத் என்ற அரபு சொல்லுக்கு வாழ்க்கை என்று பொருள். இந்நூல் 5527 விருத்தப்பாடல்களை கொண்டது என்பது தவறு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது வண்ணம் அப்படின்னா அழகு, நூபுரம் சிலம்பு, இஞ்சி மதில், மாசுணம் பாம்பு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். திருமயிலை இறைவனுக்கு கொண்டாடப்படும் திருவிழா எது? திருமயிலையில் இறைவனுக்கு கொண்டாடப்படும் திருவிழா பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரவிழா என்பது சரியான விடை. திரிகூடராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குறத்திப்பாட்டு என்பது சரி. பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதியார் பெண்களுக்காக குரல் வெண்பாவை எந்த இதழில் எழுதினார்? இந்த பெண்கள் வர்றப்பவே சக்கரவர்த்தினி இதழ்ங்கிறது ஞாபகம் வந்துடணும். செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை தேர்க. இதுல பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், 20 முழு மாதிரி தேர்வு நம்ம பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கு, பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஜூன் 9 உங்களுக்கான தேர்வா கண்டிப்பா அமையட்டும். நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.